ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் நம்ம இப்போது ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோங்களா. ஸோ இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் கொஷின் ஆன்சர் மாதிரி தான் இருக்க போகுது. ஈவன் தோ நீங்கள் படித்ததை நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றவர் யார் அப்படின்னா, நர்த்தகி நட்ராஜ். சரிங்களா. ஸோ கீழ்கண்டவர்களில் இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா, நர்த்தகி நட்ராஜ். பள்ளி படிப்பை முடித்த முதல் திருநங்கை யார் அப்படின்னா, தாரிகா பானு. பள்ளி படிப்பை முடித்த முதல் திருநங்கை யார் அப்படின்னா, தாரிகா பானு. வங்க அரசு தானா குமாரசுவாமிக்கு வழங்கிய விருது. வங்க அரசு தானா குமாரசுவாமிக்கு என்ன விருது வழங்குச்சு அப்படின்னா, நேதாஜி இலக்கிய விருது. நேதாஜி இலக்கிய விருது வழங்கியிருந்தாங்க. வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றுவது யார் அப்படின்னா, அப்துல் ரஹ்மான். ஸோ வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினது யார் அப்படின்னா, அப்துல் ரஹ்மான். லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி என்ற நூலை தமிழிலிருந்து பிற மொழிக்கு மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா, ஏ.கே. ராமானுஜம். ஏ.கே. ராமானுஜம். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்பது யாருடைய கவிதை தொகுப்பு? ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்றது யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னா, இன்குலாப். பதில் இன்குலாப். லோக் அதாலத் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் திருநங்கை யாரு அப்படின்னா, ஜோயிதா மோண்டல் மாஹி. ஜோயிதா மோண்டல் மாஹி. ஸோ இவங்க தான் லோக் அதாலத் நீதிபதியாக முதல் நியமிக்கப்பட்ட திருநங்கை. சரிங்களா. ஜோயிதா மோண்டல் மாஹி. ஜோயிதா மோண்டல் மாஹி. உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேரா தேல்வது நாடு என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா, திருக்குறள். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேரா தேல்வது நாடு இது சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா, திருக்குறள். பொறுத்துக. மருண்டென்ன? தன்மை ஒருமை வினைமுற்று. புகழ் பண்பு வினைத்தொகை. நன்னாடு பண்பு தொகை. தொய்த்தல் தொழிற்பெயர். ஸோ மருண்டென அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று, புகழ் பண்பு அப்படின்றது வினைத்தொகை, நன்னாடு அப்படின்றது பண்பு தொகை, தொய்த்தல் அப்படின்றது தொழிற்பெயர். ஆன்சர் சி. ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள்ள பாதியையும் பரிசாக பெற்றவர் யாரு அப்படின்னா, குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்கக்கூடிய நூல் எது அப்படின்னா, சீரா புராணம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்கக்கூடிய நூல் எது அப்படின்னா, அது சீரா புராணம். சரிங்களா. சுந்தர ராமசாமி தோட்டியின் மகன் அப்படின்ற புதினத்தை எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார் அப்படின்னா, மலையாளத்திலேருந்து. ஸோ சுந்தர ராமசாமி தோட்டியின் மகன் அப்படின்ற அந்த புதினத்தை எந்த லாங்குவேஜில் இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்னா, மலையாளம். சரிங்களா. ஸோ மலையாளத்துலேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். பொறுத்துக. பதி அப்படின்னா நாடு. ஓரிய அப்படின்றது நோய் நீங்கிய. யானர் அப்படின்றது புது வருவாய். ஏமம் அப்படின்றது பாதுகாப்பு. ஆன்சர் சி. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பற்றி பதிற்றுப்பத்தில் பாடிய புலவர் யாரு அப்படின்னா, குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பற்றி பதிற்றுப்பத்தில் பாடியிருக்காரு. யாரு? குமட்டூர் கண்ணனார்.
ஆசியாவிலேயே முதலில் சிம்பொனி என்று மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை அமைத்து காட்டியவர் யாரு அப்படின்னா இளையராஜா. ஸோ ஆசியாவிலேயே முதல்ல சிம்பொனி அப்படின்ற மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை அமைத்து காட்டினது யார் அப்படின்னா இளையராஜா. சொற்கள் என்ற நூல் ராக் பெரோவோ என்பவரால் எம்மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா பிரெஞ்சுலேருந்து மொழிபெயர்ப்பட்டிருக்கு. சொற்கள் அப்படின்ற நூல் வந்து ராக் பிரவர் அப்படின்றவரால் எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு வந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா பிரெஞ்சு. சரிங்களா? தத்துவ மீனலோச்சனி வித்துவ பாலசபை என்ற நாடக அமைப்பு உருவாக்கியவர் யார் அப்படின்னா சங்கர்தாஸ் சுவாமிகள். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தத்துவ மீனலோச்சனி வித்துவ பாலசபை அப்படின்ற நாடக அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் சங்கர்தாஸ் சுவாமிகள், அவரோட பேர் சங்கர்தாஸ் சுவாமிகள். 1736 நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்ற பிரெஞ்சு ஆளுநர் யார் அப்படின்னா டுமாஸ். ஸோ 1736 நாணய அச்சடிப்பு உரிமை பெற்ற பிரெஞ்சு ஆளுநர் யார் அப்படின்னா டுமாஸ். யாருடைய விருப்பத்திற்கேற்ப திரிகுடராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியை அரங்கேற்றினார்? முத்துவேசையரங்கு சொக்கலிங்கனார். ஸோ யாருடைய விருப்பத்துக்கு ஏற்ப திரிகுடராசப்ப கவிராயர் வந்து இந்த குற்றால குறவஞ்சியை அரங்கேற்றினார் அப்படின்னா முத்துவிசையரங்கு சொக்கலிங்கனார். உமரப்புலவர் சீராபுராணத்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்றினார் அப்படின்னா வள்ளல் சீதாகாதி. சரிங்களா? இவரோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் உமரப்புலவர் என்ன பண்றாரு, இந்த சீராபுராணத்தை வந்து ஏற்றினாரு. பொறுத்துக, ஒரு வராகன் அப்படின்றது என்ன அப்படின்னா 24 பணம். ஒரு பணம் அப்படின்றது 60 காசு. ஒரு ரூபாய் அப்படின்றது 8 பணம். அரை வராகன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொன். ஆன்சர் டி. குறிஞ்சி, யாமம், முல்லை, மாலை, மருதம், வைகறை, நெய்தல், ஏற்பாடு. ஆன்சர் சி. இந்தியாவின் பெப்சி என்று அழைக்கப்பட்டவர் யார்? அப்படின்னா ஆனந்தரங்கர். டைரியம் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா லத்தீன்லேருந்து. டைரியம் அப்படின்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா லத்தீன்லேருந்து அது வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பாக்களின் வகை, பாக்களின் ஓசை, பாக்கள் ஏற்றுவதற்குரிய விதிமுறைகள் பற்றி கூறக்கூடிய நூல் யாப்பெரும் கலக்காரிகை. சரிங்களா? பாக்களுடைய வகை, பாக்களுடைய ஓசை, பாக்கள் ஏற்றுவதற்குரிய விதிமுறைகள், அதோட ரூல்ஸ். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா யாப்பெரும் கலக்காரிகை. பொறுத்துக, துணையாய் வருவது தூய நற்கல்வி. திருமந்திரம். கல்வி அழகே அழகு. நாலடியார். இளமையில் கல். ஔவையார். ஓதும் பள்ளி. திவாகர நிகண்டு. ஆன்சர் சி. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது? 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது அப்படின்னா நற்றிணை. சரிங்களா? ஸோ 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது அப்படின்னா நற்றிணை. இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது சார்லஸ் வுட் அறிக்கை. ஸோ இந்திய கல்வி வளர்ச்சியினுடைய மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னா சார்லஸ் வுட் அறிக்கை. மெட்ராஸ் காலேஜ் என்ற பெயரில் ஸ்காட்லாந்தில் பள்ளியை நிறுவினது யார் அப்படின்னா ரெவரண்ட் பெல். அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருப்பதை என்னவென்று அழைப்பாங்க அப்படின்னா குறுநாவல் அப்படின்னு அழைப்பாங்க. குறுநாவல். சரிங்களா? ஸோ அளவில் சிறுகதையை விட நீளமானதும் புதினத்தை விட சின்னதாகவும் இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குறுநாவல் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? குறு நாவல். சரியானதை தேர்ந்தெடு. புறநானூறு புறத்திணை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறநானூற்றை பதிப்பித்தவர் ஜி.யு. போப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 சரி 2 தவறு. ஆன்சர் ஏ. ஐங்குறுநூறு நூலின் சரியான அடிவரையை தேர்வு செய். 3 அடி சிற்றலை 6 அடி பேரலை. 3 அடி சிற்றலை 6 அடி பேரலை. ஸோ இதுதான் ஐங்குறுநூறு நூலின் சரியான அடிவரவு. சரிங்களா? தவறானதை தேர்ந்தெடுக்க. துஞ்சல் பெருமை. துஞ்சல் பெருமை இதுதான் தவறானது. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடலை யாரு பாடினது அப்படின்னா பெருந்தேவனார். பெருந்தேவனார். வான் பொய்த்தது என்ற சொல்லின் பொருள் மழை பெய்யவில்லை. ஸோ வான் பொய்த்தது அப்படின்னு சொல்ற பொருள் என்ன அப்படின்னா மழை பெய்யல அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ வானம் வானம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மழை பெய்யல அப்படின்றது தான் பொருள். அரூப் சிவராம், தரும சிவராம் என்ற புனைப்பெயர்களில் நூலை இயற்றினது யாரு அப்படின்னா சிவராமலிங்கம். சிவராமலிங்கம். அரூப் சிவராம், தருமு சிவராம் அப்படின்ற புனைப்பெயர்களில் நூல்களை இயற்றினது யாரு அப்படின்னா சிவராமலிங்கம். எந்த இரு மெய்களோடு உணர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர்த்தொடர் குற்றிலோகரம் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னா இட்டு இரு. ஆன்சர் இட்டு இரு. வேணுமேனன் ஏலிஸ் விருதினை பெற்றவர் யார்? வேணுமேனன் ஏலிஸ் விருதினை பெற்றவர் யார் அப்படின்னா வி. கிருஷ்ணமூர்த்தி. வி. கிருஷ்ணமூர்த்தி. சரிங்களா? மசாபு போகோ என்ற நாட்டைச் சேர்ந்தவர். மசானபு போகோ என்ற நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். ஸோ மசானபு கோகோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஜப்பான். ஆன்சர் ஜப்பான். அகிர்போகை இலக்கண குறிப்பு தருக. 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? 6ஆம் வேற்றுமை தொகை. பொருந்தாத தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க. நுகம், கயமரம், வடம், இபம். ஆன்சர் இபம். நன்னூலின் சொல்லதிகாரத்தில் அமையாத பகுதி பதவியல். ஸோ நன்னூலின் சொல்லதிகாரத்தில் அமையாத பகுதி எது அப்படின்னா பதவியல். லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர் யாரு அப்படின்னா பாப்லோ நெருடா. பாப்லோ நெருடா. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் நூலின் ஆசிரியர். பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படி நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா மனோரமா பிஸ்வாஸ். மனோரமா பிஸ்வாஸ். அமை என்ற சொல்லின் பொருள் மூங்கில். அமை அப்படின்ற சொல்ற பொருள் என்ன அப்படின்னா மூங்கில். இந்திரனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசேந்திரன். இந்திரனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜேந்திரன். பதில் ராஜேந்திரன். திகட சக்கரம் என்ற சிறுகதை தொகுப்பினை இயற்றினது யாரு அப்படின்னா முத்துலிங்கம். திகட சக்கரம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பினை இயற்றினது யாரு அப்படின்னா முத்துலிங்கம். பொறுத்துக. ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்றது அழகியல். மைக்ரேஷன் அப்படின்றது புலம்பெயர்தல். ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னா கலை விமர்சகர். ஃபிலோசோஃபர் அப்படின்றது மெய்யியலாளர். மெய்யியலாளர். ஆன்சர் பி. 1999 இலங்கை அரசின் சாகித்ய பரிசை பெற்றவர் யார் அப்படின்னா முத்துலிங்கம். முத்துலிங்கம். ஸோ 1999 பார்த்தீங்கன்னா இலங்கை அரசோட சாகித்ய பரிசை வாங்கியிருக்காரு. சு வில்வரத்தினம் பிறந்த ஊர். சு வில்வரத்தினம் பிறந்த ஊர் எது அப்படின்னா யாழ்ப்பாணம். சரிங்களா? ஸோ யாழ்ப்பாணத்தில் தான் சு வில்வரத்தினம் பிறந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு நாம 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 வினாக்களுக்கான கேள்வி பதிலை பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு நாம் மீதி இருக்கக்கூடிய 50
கேள்வி பதிலை பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.